நண்பர்களே, இனிதான் கடின சவாலோட டே 1. இன்னைக்கு காலைல 4 மணிக்கு அலாரம் வச்சு 7 மணிக்கு எழுந்தேன். ஏன்னா எங்கள் சித்தி வீட்டில் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சி எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. 7 மணிக்கு மேலே தான் 6 மணிக்கு மேலே தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அதனால் 6 மணிக்கு தான் எழுந்தேன். அப்படியே எழுந்த கையோடு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு அட்டி விட கிளம்பிட்டேன். ஏன்னா எங்கள் சித்தி வீட்டிலேருந்து எந்த ஒர்க் அவுட்டும் போட முடியாது, அடிக்கடி வேலை சொல்லினே இருப்பாங்க. இன்றைக்கி என்னென்னலாம் வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி யோசிச்சுன்னு எங்கள் வீடு வரைக்கும் நான் வந்துட்டேன். வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோடனே பல் விளக்கலான்னு சொல்லிட்டு ப்ரெஷ்ஷையும் பேஸ்ட்டையும் தேடி பல் விளக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மூஞ்சி எவ்வளோ அழகாகுதுன்னு கண்ணாடியில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நின்று பார்த்து நின்றேன். இந்த அழகான மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில. இந்த எலும்பு கூட உடம்பு தான் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 30 புஷ்அப் போட்டேன். ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் நான் பத்துட்ட உடனே எங்கள் மாமா வந்து பல்லாவரம் இறங்கி போகணும் அப்படின்னு சொன்னார். சரி, நானும் பைக் எடுத்துகிட்டு பல்லாவரம் இறங்கி போயிட்டேன். வண்டியை பல்லாவரத்தில் விட்டு நான் வந்து பஸ்ஸில் கிளம்பி வந்துட்டேன். பஸ்ஸில் கிளம்பி வந்ததுக்கப்புறம் ஏடிஎம் போகிற வேலை இருந்தது. அதனால் ஏடிஎம் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு பொடி நிறையா நடந்து வந்துட்டேன். பல்லாவரம் போயிட்டதுனால லைட்டாக உடல் சோர்வு, அதனால் ஸ்ட்ரெயிட்டாக போய் மட்டி ஆகிட்டேன். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் பாட்டி என்னை எழுப்பி மத்தியான சோறு கொடுத்தாங்க. அது ஒரு குருமா குழம்பும் ஒரு ஃபுல் பாயிலும் கொடுத்தாங்க. அவ்வளோதான் இன்றைக்கி வீட்டில் ஸ்பெஷல்லு. மதிய உணவை முடிச்சுட்டு அப்படியே போய் மறுபடியும் ஒரு 7 மணிக்காக மறுபடியும் ஏஞ்சிட்டு ஒர்க் அவுட் போடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி காலையில் போட்ட அதே சேம் ஒர்க் அவுட் தான். ஒன்றும் இல்லை, 30 புஷ்அப்பு. எப்படியோ தடுமாறி இன்றைக்கான 30 புஷ்அப் போட்டு முடிச்சிட்டேன். ஒர்க் அவுட்டை போட்டு முடிச்ச கையோடு அப்படியே சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா காலையில் சீக்கிரமாக வந்தனால சார்ஜரை மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் சித்தி வீட்டுக்கு சின்ன பயணம். சித்தி வீட்டுக்கு வந்து அப்படியே சார்ஜர் எடுத்துன்னு வீடு திரும்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு எடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டே 1 பாஸ் பண்ணி மாட்டேன் நண்பர்களே. கடினமாக இருங்க.